உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். பொதுவாக இப்போ உள்ள தலைமுறை இந்த ஜென் ஜி, ஜென் ஆல்ஃபா, ஜென் பீட்டா, அந்த பீட்டாங்கிறது இப்போ தான் பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகள், அதனால் அவங்கள விட்டுறலாம். ஆனால் அந்த ஜென் ஜி, ஜென் ஆல்ஃபாலாம் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட போய் அறிவுரைன்னு சொல்லிட்டா வந்துட்டாங்கப்பா பூமர்லாம் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் வள்ளல் பிரான் ஒரு உரைநடை பகுதியில் கிட்டத்தட்ட 50 அறிவுரை கொடுக்குறார். அந்த 50 அறிவுரையும் அந்த பூமருங்கிற அறிவுரை இல்லை, வாழ்நாள் எல்லாம் நாம் கடைப்பிடிக்க வேண்டிய அந்த உண்மைகளை, அந்த சத்தியங்களை, நன்னெறிகளை, ஒழுக்க விதிகளை தான் அவர் 50 அறிவுரைகளாக சொல்கிறார். அதில் மிக முக்கியமாக ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இந்த 1901ஆம் ஆண்டிலிருந்து இந்த 2025ஆம் ஆண்டு வரைக்கும் வந்த தலைமுறைகள் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் பல பேர் கொடுத்துருக்காங்க. அதில் த கிரேட்டஸ்ட் ஜெனரேஷன் 1901 ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் த சைலண்ட் ஜெனரேஷன் வந்தது. அப்புறம் பேபி பூமர்ஸ் வந்தாங்க. அப்புறம் பூமர்ஸ் வந்தாங்க. அப்புறம் ஜென் எக்ஸ் வந்தாங்க. மில்லனியல்ஸ் வந்தாங்க. ஜென் ஜி வந்தாங்க. ஜென் ஆல்ஃபா வந்தாங்க. இப்போ ஜென் பீட்டா. அப்படியாக 9 வகை தலைமுறையாக நம்முடைய மனித குலத்தை அடையாளப்படுத்தியிருக்காங்க. ஆரம்ப காலத்தில் கிட்டத்தட்ட 27 வருடங்கள் ஒவ்வொரு தலைமுறையும் மாறுச்சு. ஆனால் இப்போ சமீபத்தில் ஜென் எக்ஸிலிருந்து 14 ஆண்டுகளுக்கு ஒரு தலைமுறை மாற்றம் உருவாவதாக கணிச்சிருக்காங்க மானுட வல்லுநர்கள். இவங்களுக்கு மிக கசப்பாக இருப்பது என்னன்னா, இந்த அறிவுரை சொல்வது தான் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்திருக்கிறோம். ஆனாலும் நாம் வாழ்கின்ற காலத்தில் அடுத்தவர்களை நல்லபடியாக வழிநடத்த வேண்டியதும் நம்முடைய கடமை தானே. அதைத்தான் வள்ளல் பிரான் செய்திருக்கிறார். ஒரு உரைநடையில் 50 அறிவுரைகள் கொடுத்திருக்கிறார். அதில் சிலதை மட்டும் நம்ம பார்க்கலாம், சரியா? அந்த சிலதும் கூட நம்முடைய வாழ்க்கைக்கான அறிவுரைகள் அப்படிங்கிற புரிதல் நமக்கு வேணும். சரி, வாழ்க்கைனா தமிழ்நாடா, பக்கத்தில் உள்ள மாநிலமா, இந்தியாவா அப்படின்னா இல்லை. உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் வள்ளல் பிரானுடைய இந்த அறிவுரைகள்ங்கிறது எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதில் ஜாதி பேதம் கிடையாது, மதபேதம் கிடையாது, இனபேதம் கிடையாது, மொழி பேதம் கிடையாது, உயர்வு தாழ்வு கிடையாது, பணக்காரர் ஏழை என்கின்ற பிரிவும் கிடையாது. எல்லோருக்கும் பொருந்துவதான அறிவுரைகள் பார்க்கலாமா? உலகத்தினிடத்தே பெறுவதற்கு மிகவும் அருமையானது மனித தேகம். அத்தேகத்தை பக்குவமாக பாராட்டிக் கொள்க. சூரிய உதயத்திற்கு முன் நித்திரை நீங்கி எழுந்திருக. 4 மணிக்கு முன்னே எழுதல் சிறப்பு. உடல் வருத்தம் தோன்ற உழைத்து பழகுக. இது முதல்ல 3 பார்த்துடலாம். முதல் அறிவுரை இந்த மனித தேகத்தை பற்றி சொல்றாருல, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு ஔவையாரோட பாடல் இருக்கு. அப்போது ஓரறிவு உயிராக கூட நம்ம பறந்திருக்கலாம். ஒரு எறும்பாக பிறந்திருக்கலாம், ஒரு ஈயாக பிறந்திருக்கலாம், கொசுவாக பிறந்திருக்கலாம், எலியாக பிறந்திருக்கலாம், பூனையாக பிறந்திருக்கலாம், நாய்க்குட்டியாக பிறந்திருக்கலாம். இப்படி எதுவாக வேண்டுமானாலும் பிறந்திருக்க கூடும். ஆனால் நாம் மனித பிறவி எடுத்திருக்கிறோம் என்றால் இந்த மனித பிறவிக்கு நாம் நியாயம் செய்பவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் முதல் அறிவுரை. அப்படி நியாயம் செய்வது எப்படின்னா என்னது? அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த உடல், இந்த தேகம், நம்முடைய 5.5 அடி உயரமான இந்த தேகம், 6 அடி உயரமான இந்த தேகத்தை வைத்துதான் நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த தேகத்தை பொத்தி பாராட்டுவது, ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது என்பது மிக மிக முக்கியம். நம்ம ஒரு சிலரை பார்த்துருக்கோம், கோடீஸ்வரர்களாக இருப்பாங்க, செல்வந்தர்களாக இருப்பாங்க, ஆனால் நோய்வாய்ப்பட்டு முடங்கி இருப்பவர்களாக இருப்பார்கள். அதே இது மிக வறிய நிலையில் இருப்பாங்க. அவங்க வீடு ஒன்றும் ரொம்ப பெரிய பங்களாவாக இருக்காது, ஆனால் சந்தோஷமாக இருப்பாங்க. அதற்கு காரணம் அவர்களிடம் உடல் ஆரோக்கியம் இருக்கிறது, நோய்வாய்ப்படவில்லை என்பதுதான். அப்போது மனித தேகத்துக்கு நியாயம் செய்வது என்பது உடலை பேண வேண்டும். கொஞ்சம் கூட அலட்சியம் இல்லாமல் உடலுக்கு தேவையானதை நாம் செய்ய வேண்டும் என்பதைத்தான் முதல் அறிவுரையாக கொடுக்கிறார். அடுத்தது பாருங்க, சூரிய உதயத்திற்கு முன் நித்திரை நீங்கி எழுந்திடுக. 4 மணிக்கு முன்னே எழுதல் சிறப்பு. உடல் வருத்தம் தோன்ற உழைத்து பழகுக. 4 மணிக்கு முன்னாடி எழுந்திருக்கணும் அப்படிங்கிறார். இப்போ உள்ள வாழ்க்கை சூழலில் நமக்கு இரவு பகல் அப்படிங்கிற மாதிரி வேலை நேரம்லாம் இல்லாமல் 10 to 5 ஜாப், 9 to 6 ஜாப் இப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இரவு நைட் ஷிஃப்ட்டுங்கிற அந்த கான்செப்டும் வந்தாச்சு. ஆனால் நைட் ஷிஃப்ட் பண்ணுறவங்கெல்லாம் காலையில் வீட்டுக்கு போய் 10 மணி வரைக்கும் தூங்குறதுங்கிறது இயல்பாயிடுச்சு. இப்படி பாடி கிளாக் அதை மாற்றியாச்சு. ஆனால் அப்படி இல்லாதவர்கள்
இயல்பாக ஒரு 4 மணிக்கு எழுந்திருக்கணும். அப்புறம் உழைத்து பழகணும் அப்படிங்கிறார். உடல் வருத்தம் தோன்ற உழைத்து பழகுக அப்படின்னா, இங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்பூனை கொடுக்கறதுக்கு கூட யாரையாவது கூப்பிட்டு எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறது இல்லாமல் நாமே ஒரு நடை எழுந்து போவது, எதற்கெடுத்தாலும் வீட்டுக்குள்ளே ஒரு 1000 முறை நடப்பது என்பதெல்லாம் மிக சிறப்பான உடற்பயிற்சிகள் என்பதை இன்றைக்கு நம்முடைய உடல் பயிற்சி வல்லுநர்கள் சொல்கிறாங்கன்னா, இதைத்தான் வள்ளல் பெருமான் அந்த 19ஆம் நூற்றாண்டிலேயே சொல்லியிருக்கிறார். அடுத்த அறிவுரை பாருங்க. பசி கண்டவுடனே தடை செய்யாமல் ஆகாரம் கொடுத்திடுக, இடதுகை பக்கமாகவே படுத்திடுக. இதுவும் ரெண்டும் நம்ம இயல்பாகவே வாழ்க்கையில் செய்ய வேண்டிய விஷயங்கள். பசிக்குதா உடனே சாப்பிட்ருங்க அப்படிங்கிறாரு. ஆனால் பசி எடுத்தவுடன் சாப்பிட வேண்டும், அதுதான் இதில் தொக்கி நிற்கிற அர்த்தம். ஒரு சிலர் இருக்காங்க, காலையில் 8 மணி அந்த கடிகாரத்தில் ஆயிடுச்சுன்னா உடனே தட்டு போடு அப்படின்றவாங்க. அது மாதிரி மத்தியானம் 12:30 ஆயிடுச்சுன்னா தட்டு போடு அப்படிங்கிறாங்க. கிளாக்கை பார்த்து சாப்பிடாதீங்க, அதுதான் வள்ளல் பிரான் சொல்வது. பசி எடுத்தவுடன் சாப்பிடுங்க, அதையும் உடனே சாப்பிட்ருங்க. பசி எடுத்தவுடன் தள்ளி போடாதீங்கிறது மிக அற்புதமான ஒரு அறிவுரை. அதனால் கடிகாரத்தை பார்த்து சாப்பிடுவதை தவிர, சாப்பிடுவதை விட வயிற்று பசியை பார்த்து சாப்பிடுவது தான் மிக முக்கியம் அப்படிங்கிறது ஒன்று. அடுத்த அறிவுரை, இடதுகை பக்கமாகவே படுத்து உறங்குக அப்படிங்கிறாரு. இதற்கான மருத்துவ விளக்கமும் சொல்லப்பட்டிருக்கிறது. உடம்பு இடதுகை பக்கமாக படுத்து தூங்கும்போது இன்னமும் அதிகமாக சுகமாகிறது, இன்னமும் அதிகமாக ஆசுவாசம் கொள்கிறது என்று மருத்துவ நிபுணர்கள் சொல்கிறார்கள். அடுத்த அறிவுரை பாருங்க. உப்பு புளி மிளகாய் மிகாமல் உபாயமாக கொள்க. இது நமக்கு முக்கியமான ஒன்று. உப்பு புளி மிளகாய் இது 3ம் அதிகமாக இல்லாமல் உபாயமாக கொள்கன்னா, உபாயம்னா குறைந்த அளவுன்னு அர்த்தம். ஆனால் நாம் எப்படி கொள்கிறோம்? அபாயமாக கொள்கிறோம். காரமாக அப்படி நாக்கு தீ வச்ச மாதிரி எரியணுங்க, அப்படி சாப்பிட்றோம் அப்படிங்கிறோம். உப்பையும் அளவுக்கு அதிகமாக போட்டுக்கொள்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் உடலுக்கு தீமை செய்பவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். புளி என்பதையும் மிக குறைவாக பயன்படுத்த வேண்டும். இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கும்போது, நம்ம ஊரில் இருக்கும்போது, நம்ம வீட்டில் இருக்கும்போது மட்டும் இல்லை, உலகத்தில் எங்கே போனாலும் எல்லோரும் பின்பற்றக்கூடிய வாழ்வியல் சத்தியங்களை நமக்கு அள்ளி கொடுக்கிறார். அடுத்தது பாருங்க. எப்போதும் பயத்தோடு இருக்கக்கூடாது, எல்லா ஜீவர்களிடத்தும் உண்மையான காருண்யம் செய்க. ஒரு சிலர் இருக்காங்க, ஒரு பாட்டு கூட உண்டு இல்லை, அவருக்கு எதற்கெடுத்தாலும் பயப்படுவார். எலிக்கு பயப்படுவார், பூனைக்கு பயப்படுவார், கொசுக்கு பயப்படுவார் அப்படிங்கிற மாதிரி. அப்படி இல்லாமல் நெஞ்சத்தில் பயம் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படின்னா, நம்ம செய்கிற செயல், நாம் சொல்கின்ற சொல், நம்முடைய சிந்தனை எல்லாம் மற்றவர்களுக்கு தீங்கு தராமல் இருக்க வேண்டும், மற்றவர்கள் தீமையை பற்றி நினைக்காமல் இருக்க வேண்டும். அப்படி இருந்துட்டா நமக்கு என்னங்க பயம் வரப்போகுது? நீ அப்படி சொன்னியா அப்படின்னு யாராவது வந்து கேட்டால் நம்ம சொல்லலையே அப்படின்னு தெளிவாக சொல்லலாம். சொல்லியிருந்தா ஐயோ அவர் வந்து கேட்டுருவாரோ, நான் சொல்லிட்டேங்கிறத கண்டுபிடிச்சிருவாரோ அப்படிங்கிற பயம் இருக்கும்ல. எனவே மற்றவர்களை பற்றி புறம் பேசாமல், மற்றவர்களை பற்றி கோள் சொல்லாமல், மற்றவர்களை பற்றி தீங்காக பேசாமல் இருந்தால் அச்சமே இல்லாமல் இருக்கலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அது மாதிரி எல்லா உயிர்களிடத்தும் ஜீவகாருண்யம் கொள்க அப்படிங்கிறாரு. நம்ம என்ன செய்வோம்? நம்மளுடைய நண்பர்கள், நம்முடைய உற்றார், நம்முடைய உறவினர், நம்முடைய குடும்பத்தாருக்கு மட்டும்தானே அன்பு செய்வோம். அப்படி இல்லாமல் எல்லா ஜீவராசிகளிடமும் அன்போடு இருக்க வேண்டும் என்பதுதான் மனிதர்களுடைய அடையாளமாக இருக்க முடியும் என்று சொல்கிறார். அடுத்த அறிவுரை, எவ்வுயிரையும் எது குறித்தும் சொல்லாது நேயம் காட்டுக. இதுதான் ரொம்ப முக்கியம். எவ்வுயிரையும் எக்காலத்தும் எதை பற்றியும் சொல்லாது நேயம் காட்டுக. அதுதான் நம்ம கீழே போகிற எறும்பை கூட பெருவிரலால் நசுக்கிற அந்த தன்மை நமக்கெல்லாம் இருக்குது. ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் எவ்வுயிரையும் எக்காலத்தும் எந்த விதமாகவும் துன்பம் செய்யாமல் காப்பாற்ற வேண்டும், நேசம் செய்க அப்படின்னா இப்படி நேசிப்பது மட்டும்தான் மனிதத்தன்மையுள்ள ஒரு விஷயம். மனிதம் என்றால், மனிதர்கள் என்றால் மனிதத்தோடு இருக்க வேண்டும். அதனால்தான் மனிதம் என்ற ஒரு வார்த்தை வந்திருக்கிறது. அல்லது விலங்கு என்றால் விலங்குக்கான தன்மை அப்படின்னு வந்திருக்கும்ல, அப்படி இல்லையே. மனிதர்கள் என்பதனால்தான் மனிதம் என்ற வார்த்தை வந்திருக்கிறது என்றால் இதை நாம் எந்த காலத்தும் மறந்துவிடக்கூடாது என்று இன்னும் பல அறிவுரைகளை நமக்கு அள்ளி கொடுக்கிறார். முடிந்தால் அதை தேடி படித்து பார்க்கலாம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.